ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து ஒரு அவேர்னஸ் மெசேஜ் தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எப்போவுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து ஒரு விவசாயிகிட்ட வந்து வாங்கி சாப்பிடுவேன். இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து அவங்கக்கிட்ட சீசன் இல்லை, ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால ஒரு லோக்கலில் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினேன். கடை பெற சொல்ல விரும்பலை, ஓகேவா? மார்க்கெட்டில் வாங்கினேன். இதை வந்து ஊற வைக்கிற முன்னோக்குட்டி உள்ள கருப்பு உளுந்து, அதாவது பேக்கெட்லேருந்து டைரெக்டாக தட்டின கருப்பு உளுந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா கருப்பாக இருக்கா? இது வந்து பார்த்தீங்கன்னா 12 மணி நேரம் மேலே ஆச்சு ஊற வச்சு. இது எப்படி இருக்குன்னு பாருங்களேன். சரி, இது கலர் தான் போயிருக்கும், உளுந்தோட டேஸ்ட்டு நல்லா இருக்கும்னு நினச்சி இதை வந்து நான் சாப்பிட்டும் பார்த்தேன். பச்சை பயிறு எப்படி ஊற வச்சா எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் தாங்க இருக்குது. கருப்பு உளுந்து டேஸ்ட்டே இல்லை. ஸோ இது நான் வந்து ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ரேட்டு சூப்பர் மார்க்கெட்டில் வந்து டேரெக்டாக ஃபார்மர்கிட்டேருந்து வாங்கும்போது இருக்கிறதோட ரேட்டு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சி நான் வாங்கினேன். ப்ளஸ் வந்து சீசனும் நம்மக்கிட்ட கிடையாதுனால வாங்கினேன். வாங்கும்போது அவங்க எவ்வளோ கலப்படம் பண்ணி ஒரு ப்ராடக்டை சேல் பண்ணுறாங்கங்கிறத வந்து இப்படி ஊற வச்சு பார்க்கும்போது தெரிஞ்சுது. இதை சாப்பிட்ற எனக்கு, நான் கருப்பு உளுந்தில் இருக்கிற ப்ரோட்டீன் தான் என் உடம்புக்கு நான் போகும்னு நினச்சி நான் சாப்பிட்டேன்னா என் உடம்புக்கு ப்ரோட்டீன் போகுமா, இல்லை இதில் இருக்கிற சாய பவுடர் போகுமா அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் இந்த வீடியோவை எந்த ஊர்லேருந்து பார்த்துட்டு இருந்தாலும் உங்கள் ஏரியாவில் கருப்பு உளுந்து ஊற வச்சதுக்கப்புறம் கருப்பாக இருக்கா இல்லை பச்சையாக இருக்காங்கிறத வந்து கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து நியூட்ரிஷனில் அந்த வேல்யூ இருக்குது, இந்த வேல்யூ இருக்குது, இதை சாப்பிட்டா நல்லது, அதை சாப்பிட்டா நல்லது அப்படின்னு சொல்லி நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். ஆனால் இப்படி சாயம் போட்டதை சாப்பிட்றதுனால நமக்கு நியூட்ரிஷன் இருக்குமா இருக்காதாங்கிறதே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேருக்கு அவேர்னஸை க்ரியேட் பண்ணி விடுங்க. ஏன்னா நிறைய பேர் வெறும் நியூட்ரிஷன் கோர்ஸை படிச்சுட்டு மட்டும் இதில் இவ்வளோ வேல்யூ இருக்குது, ப்ரோட்டீன் அவ்வளோ இருக்குது, இவ்வளோ இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதில் ஆக்சுவலாக இருக்கவே இல்லைங்க. நல்ல ஆர்கானிக்கான ஃபுட்டு வந்து விவசாயிகிட்டேருந்து டைரெக்டாக வாங்கினா மட்டும்தான் நமக்கு ஃபுல் நியூட்ரிஷன் வந்து கிடைக்கும். அதுக்காக தான் இந்த பதிவு நான் போகிறேன். ஸோ இதை வந்து முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாருக்கும் அவேர்னஸ் மெசேஜ் இருக்கட்டும். அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.